ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, சில விஷயங்கள் என்னென்ன சாமி என்னென்ன விஷயங்கள் கும்பிடலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், ஒரே மோட்டிவுக்காக தான் நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். இது நம்மளுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் இருக்கணும் நம்மளுக்கு. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு சரி பண்ணணும். அதோடு நம்ம வீட்டில் சாமியும் கும்பிடணும். ஸோ நம்ம சாமியும் கும்பிட்டோம்னா, அவங்க சொல்கிற அட்வைஸையும் ஃபாலோ பண்ணோம்னா, சீக்கிரமாக நம்ம உடம்பு குணமாகறதுக்கு சாமி உதவுவாங்க. அதே மாதிரி சரஸ்வதி சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் நல்லாவும் படித்தோம்னா, நம்ம கோலை சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு சாமி உதவி பண்ணுவாங்க. அதனால் டாக்டர் அட்வைஸாக இருக்கட்டும், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யணும். டாக்டர் அட்வைஸ் படியும் நடந்துக்கணும். ப்ளஸ் வீட்டில் சாமி கும்பிட்றதும் அந்தந்த சாமியை தகுந்த சாமியை நம்ம கும்பிட்டோம்னா, நம்மளோட விஷயங்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக முடியும். அதுதான் நம்ம நம்பிக்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் அந்த விஷயங்களுக்காக நான் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இது ஞாபக சக்தி குறையுதுன்னா, நம்ம விஷ்ணு சுவாமியை கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி புற்றுநோய் இருக்குதுன்னா, சிவபெருமான் சாமியை கும்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் வீட்டில் சாமி கும்பிடும்போது நம்ம இந்தந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. முக்கியமாக உங்களுக்கே தெரியும், நான் இதை சொல்ல வேணாம். பிள்ளையாரை கும்பிட்டுக்கணும், அடுத்து குலசாமியை கும்பிட்டுக்கணும், அதுக்கடுத்து இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த சாமியை கும்பிடணும், டாக்டர் அட்வைஸும் கேட்டுக்கணும். இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தலைவலி ஜுரத்துக்கு பிள்ளையார் சாமியை கும்பிட்டுக்கோங்க. அம்மை நோய்களுக்கு உங்களுக்கே தெரியும், மாரியம்மன் சாமியை கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சொறி இந்த மாதிரி சரங்கு இந்த மாதிரி இருக்குன்னா, சங்கர நாராயணன் சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. இரத்த சோகை இரத்த அழுத்தம்னா முருகன் செவ்வாய் பகவான். எலும்பு வியாதிகளுக்கு சிவபெருமான் முருகன். வாய்வு கோளாறுகளுக்கு ஆஞ்சநேயர். பித்தம்க்கு முருகன் சுவாமி. வாதங்களுக்கு சனி பகவான் சிவபெருமான். மூட்டு வலி கால் வியாதிகளுக்கு சக்கரத்தாழ்வார். ராஜராஜேஸ்வரி ஸ்ரீரங்கநாதர். வள்ளி எதுக்குன்னா பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகளுக்கு. அதுக்கடுத்து சிறுநீரக கோளாறுக்கு முருகன் சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி கால்ராக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகன் சுவாமியையும் கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருமணம் தடைபடுது, அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் துர்க்கை அம்மனையும் கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மாங்கல்ய நிலைக்கு மங்கள கௌரி. அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளையார், அதுக்கடுத்து உங்களோட குலசாமிகள் கும்பிட்டுட்டு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி டாக்டர் அட்வைஸ் கேட்குறதுக்கெல்லாம் டாக்டர் அட்வைஸ் கேட்டு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் புத்திர பாக்கியம் பெற சந்தான கிருஷ்ணன் சந்தான லக்ஷ்மி. அதுக்கப்புறம் தொழில் சிறந்த லாபம் பெற திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. புதிய தொழில் துவங்க ஸ்ரீ கஜலட்சுமி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. விவசாயம் தலைக்க ஸ்ரீ தானியலட்சுமி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. அடுத்து உணவு கஷ்டம் நீங்கள் ஸ்ரீ அன்னபூரணி உங்களுக்கு தெரியும். வழக்குகளில் வெற்றி பெற விநாயகர் சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. சனி தோஷம் நீங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கோங்க. பகைவர் தொல்லை நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுக்கோங்க. பில்லி சூன்யம் செய்வினைகளை ஸ்ரீ வீரமாகாளி ஸ்ரீ நரசிம்மர். அதுக்கப்புறம் அழியா செல்வம் ஞானம் சக்தி பெற சிவஸ்துதி இது பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அப்புறம் நோய் தீர முடி நரைத்தல், அப்புறம் உதிர்தல், இதற்கெல்லாம் மகாலட்சுமி சாமியை கும்பிட்டுக்கோங்க. வள்ளி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. கண் பார்வைக்கு உங்களுக்கு தெரியும், கண் பார்வை பிரச்சனைனா சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சிவபெருமான் சுவாமி, அப்புறம் சுப்பிரமணியர் சுவாமி, அதுக்கடுத்து விநாயகர் சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள்னால் முருகன் சாமியை கும்பிட்டுக்கோங்க. டாக்டர்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ்மா சளி, அப்புறம் இது சுவாச கோளாறுகள்லாம் இருந்துச்சுன்னா மகாவிஷ்ணு சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதய கோளாறு மாரடைப்புனா சக்தி கருமாரி துர்க்கை அம்மனை கும்பிட்டுக்கோங்க. ப்ளஸ் டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. திரும்பி அதை தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் சாமியும் கும்பிடுங்க. நம்ம சீக்கிரமாக நம்ம உடம்பு குணமாகி நம்ம நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், விக்னங்கள் இடையூறுகள் நீங்கள் விநாயகர் சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. செல்வம் சேர உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணர் கும்பிட்டுக்கோங்க. நோய் தீர ஸ்ரீ தன்வந்திரி தட்சிணாமூர்த்தி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. வீடு நிலம் பெற ஸ்ரீ சுப்பிரமணியர் செவ்வாய் பகவான் கும்பிட்டுக்கோங்க. ஆயுள் ஆரோக்கியம் பெற ருத்ரனை கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மன வலிமை உடல் வலிமை பெற ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வியில் சிறந்து விளங்க உங்களுக்கு தெரியும் சரஸ்வதி சுவாமியை கும்பிட்டுக்கோங்க. அது முக்கியமாக புதன்கிழமை வெள்ளை தாமரையில் சரஸ்வதி சுவாமிக்கு அர்ச்சனை கொடுங்க. ப்ளஸ் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் புதன்கிழமை. நிச்சயமாக பிள்ளைங்க நல்லாவும் படிப்பாங்க, ப்ளஸ் படிப்பாகவும் செய்வாங்க. ப்ளஸ் அவங்க கோல் சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா
சாமி நல்லா உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் செஞ்சு கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் படிக்கவும் செஞ்சுருக்காங்க. சாமியும் இந்த மாதிரி பூஜை பண்ணி கோயிலில் சொல்லி வந்து எங்கள் கோலை சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு வந்து சாமி உதவி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை பண்ணிக்கோங்க. இது வந்து செப்பரேட்டான வீடியோவில் கொடுத்துருக்கலாம். பட் உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் என் டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் 2ம் வேணான்றதுனால இந்த இதிலேயே நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கோயிலில் சொன்ன விஷயத்த இந்த வீடியோலேயே நான் கொடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லாயிருப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.